Vest and Briefs. சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமே திமுகவிற்கு வெற்றியை தராது என காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையிலான ஒரு கருத்து மோதல் என்பது தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்வைத்திருக்கின்றார்? செய்வதிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்குவதிலும் உறுதியாக திட்டவட்டமாக இருக்கக்கூடிய இரண்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு தமிழகத்தில் ஒத்து வராது என்று தனியார் தொலைக்காட்சி நிகழ்வில் ஒன்றில் பேசியதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்களும் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது மக்கள் பணியாற்றுவதற்கான பணி எனவும் அதில் பங்கு கேட்பது சரியா என மாணிக்கம் தாகூரும், அதன் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, தமிழகம் மற்றும் அதனை தவிர்ப்பது ஏன் என பிரவீன் சக்கரவர்த்தியும் கேள்வி எழுப்பியிருந்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் குறைந்தபட்சமாக மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி என 38 தொகுதிகளில் கேட்டு பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதோடு 3 அமைச்சரவை இடங்களையும் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தொடங்கி திமுகவினுடைய நிர்வாகிகள் அனைவரும் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக தொகுதிக்கு 3000 முதல் 4000 வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தம்முடைய உயிரை வாங்கி கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கும் சேர்த்து நாமே பணியாற்ற வேண்டியிருப்பதாகவும் பல்வேறு விமர்சனங்களை பொது வெளியிலேயே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கும் சேர்த்து 3000 ரூபாய் மகளிர் தொகையும் அதோடு இதுவரை இல்லாத கோடைகால சிறப்பு தொகை எனும் பெயரில் 2000 ரூபாய் என 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு 5000 ரூபாயை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய புரட்சி என்ற துணையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் ஒரு சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு பெருமையாக பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிலர் முடக்க பார்ப்பதாக ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டியும் இந்த தொகை தற்போது விடுவிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த திட்டம் என்பது சிறந்த நல திட்டம் என்பதோடு பாராட்டத்தக்கது என கூறியிருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, ஆனால் அந்த திட்டம் மட்டுமே தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பது ஒரு மூட நம்பிக்கை எனவும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 5 மாநில அரசுகள் தோல்வியை தழுவியிருப்பதை ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டியும் பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் இந்த 5000 ரூபாய் விடுவிப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக தலைவர்கள் அனைவரும் இந்த 5000 ரூபாய் என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் அது திமுகவுடைய தேர்தலை மிகப்பெரிய அளவில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் எனவும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கருத்தை பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய ஆதாரத்தை பார்க்கும்போது மத்திய பிரதேச, ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநில அரசுகள் இதே போல தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு தலைப்புகளில் மகளிருக்கு ஒரு உரிமை தொகை வழங்குவது போல ஒரு தொகையை விடுவித்ததாகவும், ஆனால் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவி இருக்கிறது, தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி தோல்வியை தழுவி இருக்கிறது, சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவி இருக்கிறது, ஆந்திர பிரதேசத்தில் ஒய்எஸ்ஆர் கட்சியும் தோல்வியை தழுவி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லியிலும் ஆம் ஆத்மி கட்சியும் இது தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்த தோல்வியை தழுவிய அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக மகளிருக்கு ஒரு பல்கான ஒரு அமௌண்டை விடுவித்த கட்சியாக இருக்கிறது. எனவே இது போன்ற மகளிர் உரிமை தொகை வழங்குவது வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட, ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பது ஒரு மூட நம்பிக்கை எனவும் திமுகவை நோக்கி பிரவீன் சக்கரவர்த்தி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இன்று காலை கூட மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணி, இளைஞர் அணி சார்பாக ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் திமுக வெற்றி பெற முடியாது எனவும், காங்கிரஸ் கட்சி உழைப்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கட்சியை புறக்கணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு தராவிட்டால் நமக்கென இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம், அவரோடு இணைந்து தேர்தலை சந்திப்போம் என பல நிர்வாகிகள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுக்கு குறைந்த ஆட்கள் இருக்கலாம்,
பணம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் திமுக அரியணை ஏற இருக்க முடியாது என்பதை மறக்கக்கூடாது என காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் முக்கிய தலைவருமான மாணிக்கம் தாகூர் மீண்டும் ஒரு முறை திமுகவை சீண்டியிருக்கிறார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் இது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் செய்ததுக்காக மத்திய அரசு சஸ்பெண்ட் செய்தது 8 பேர் எனவும் அதில் 7 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எனவும் துணை நிற்கிறோம் எனும் பெயரில் சஸ்பெண்ட் ஆகாமல் கூட தங்களை தற்காத்துக் கொள்கிறார்கள் எனவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இம்முறை அதிக தொகுதிகள் என்பதோடு ஆட்சியில் பங்கு என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்தில் ஒத்து வராது என திமுக தலைமையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கூடிய சூழலில் 2 கட்சிகளும் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்ற சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு தரப்பு திமுகவுடனே தொடரலாம் என்கிறது, மற்றொரு தரப்பு திமுகவை விட்டு வெளியேறி தாவேகா கூட்டணியில் இணையலாம் என்கிறது. இந்த நிலையில் நாளை மறுநாள் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். அவரிடமும் மாணிக்கம் தாக்கூர் உள்பட கட்சியினுடைய பல நிர்வாகிகள், திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளையும் வைத்து தாவேகா கூட்டணியில் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தையும் தெரிவிக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் குறித்த முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவை மீண்டும் பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கி பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த வேளையில் நம்மோடு தற்போது இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். தற்பொழுது ஏற்கனவே முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என்று தெரிவித்திருந்த சூழலில் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், அதற்கு எதிர்வினை ஆற்றி பல கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி பல விமர்சனங்களை இந்த சூழலில் முன்வைத்திருக்கின்றார். இது இந்த தேர்தலில் என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகின்றது? நிலவரங்கள் எப்படியெல்லாம் மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது? என்ன நிலவரம்? பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது இது முதல் முறையும் அல்ல, இது பெரிய வியப்புக்கு உரியதும் அல்ல. ஏன்னா எங்க இது இப்ப அது பேசு பொருளா மாறுது அப்படின்னாக்கா, நேற்றைய தினம் மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கு, இந்த மாதத்துக்கு அடுத்த 2 மாதத்துக்கும் சேர்த்து அப்புறம் கோடை சிறப்பு தொகுப்பு என்று 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறுகிற பயனாளிகள் கணக்குல வரவு வைக்கப்பட்டிருந்தது. அது குறித்து நேற்றைய தினம் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கேட்கிறாங்களே என்கிற கேள்விக்கு, இந்த பணம் வரவு வைக்கப்பட்டது இது ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பிறகு யாரும் ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு கேட்க மாட்டாங்கன்னு நேற்று தெரிவிச்சிருந்தார். RS பாரதி சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகல, அதற்குள்ளாக காங்கிரஸ் முகாமிலிருந்து 2 பேர் அதற்கு மாறுபட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருக்காங்க. RS பாரதி தெரிவித்த கருத்தையே அப்படியே கோட் பண்ணியே தனது எக்ஸ்தலத்துல பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய தரவு பகுப்பாய்வு பிரிவினுடைய தேசிய தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது, ஆனால் இது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை. கடந்த 3 ஆண்டுகள்ல தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகள்ல 4 மட்டுமே வெற்றி பெற்றன, 5 தோல்வியை சந்தித்திருக்கின்றன என்று எந்தெந்த மாநிலங்கள்ல இது போல திட்டங்களை அறிவிச்சாங்க? மத்திய பிரதேசம் 2023, 2023 ராஜஸ்தான், தெலங்கானா, சத்தீஸ்கர், அதே போல 2024 ஆந்திர பிரதேஷ், 2024 ஜார்க்கண்ட், அதே போல மகாராஷ்டிரா, அப்புறம் 25 டெல்லி, 2025 பீகார். இந்த மாநிலங்கள்லாம் இது போன்ற திட்டங்களை அறிவித்தாங்க. அதுல ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பீகார் தவிர மற்ற மாநிலங்கள்ல, அதே போல மத்திய பிரதேஷ், இந்த 4 மாநிலங்களை தவிர ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ், டெல்லி, இங்கெல்லாம் தோல்விதான் கிடைச்சிருக்கு. அப்ப இப்படி ஒரு பெரும் தொகையை கொடுக்கிற திட்டம், ஏன்னா இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது, 1,31,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டது, வரவு வைக்கப்பட்டது, தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு பக்கம் திமுக சொல்லுது. ஆனா அது எதிர்மறை விளைவை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த திட்டத்துல பயன்பெறாத பெண்கள், இல்லத்தரசிகள் 1.25 கோடிக்கு மேல இருக்கிறாங்க.
அந்த குடும்பங்கள்ல இது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது ஒண்ணு. இப்படியெல்லாம் பணத்தை கொடுத்து பெண்களுடைய வாக்கை அறுவடை செய்து விடலாம், அல்லது பெண்களை குறைத்து மதிப்பிட்டு அவர்களை அவமதிக்கின்ற இழிவுபடுத்துகின்ற வகையில இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்னெடுக்கப்படுது. இது ரெண்டையும் கடந்து இதையே மேற்கோள் காட்டி நேற்று ஆர்.எஸ். பாரதி இதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டணியில திமுக கூட்டணியில இருக்கிறதுல காங்கிரஸ் மட்டும்தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த காங்கிரஸ் கட்சியிலையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூர் தான் தொடர்ந்து பேசுறாங்க. ஆனால் அவர்கள் இருவருமே இன்றைக்கு ஆர்.எஸ். பாரதி குறிப்பிட்ட கருத்தையே மேற்கோள் காட்டி இன்றைக்கு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு. இப்படி இது மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும்னா இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்துல மாணிக்கம் தாகூர் பேசியிருக்காரு. மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை அவர் தெரிவித்து வருகிறார். ஆனா இப்ப பேசிருக்கப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்த தவறுக்காக நாங்க பழிய சுமந்துட்டு இருக்கிறோம். நான் மீண்டும் விருதுநகர் தொகுதியில மக்களவை தொகுதிக்கு வேட்பாளராக எம்பி பதவிக்கு நான் போட்டியிட போறது இல்ல. ஆனா எங்கள்கிட்ட ஆட்கள் குறைவா இருக்கலாம், பணம் குறைவா இருக்கலாம், ஆனா எங்க ஆதரவு இல்லாம நீங்க அரியணை ஏற முடியாது என்பதை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு மரியாதையும் உரிய அங்கீகாரம் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும், ராகுல் காந்தியை மக்களவையில பேச விடாம செய்ததற்காக அதை போராடிய 8 காங்கிரஸ் எம்பிக்கள், அதுல 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணாம அதுல 7 பேர் காங்கிரஸ் எம்பி, ஒருத்தர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். ஆனா நீங்க யாரும் எங்களுக்கு இதுதான் விமர்சனத்துக்கும் உள்ளானது. இந்த சூழல்ல மீண்டும் காங்கிரஸ் இருந்து இப்படி எல்லாம் குரல் வராது அப்படிங்கிறப்ப மீண்டும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு குரல், எதிர்ப்பு குரல், திமுகவை விமர்சித்து, நேரடியாகவே விமர்சித்து, மறைமுகமாக இல்ல. அதுதான் இப்ப மீண்டும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மாணிக்கம் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசிட்டு தான் வர்றாங்க. ஆனால் இன்றைக்கு அதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னாக்கா, நேற்று அப்படி ஒரு கருத்தை ஆர்.எஸ். பாரதி வெளியிட்ட பிறகும் கூட நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்க அப்படி சரியா தான் இருக்கிறோம், நாங்க எங்க நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லை அப்படிங்கறதான் மாணிக்கம் தாகூருடைய பேச்சும். இப்படி வெளிப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு, விரிசல் என்பது தெல்ல தெளிவாகி இருக்கிற சூழல்ல நம்மோடு பாஜகவுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், நேற்று ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு, இந்த 5,000 ரூபாய் மகளிர் கணக்குல வரவு வைக்கப்பட்ட பிறகு இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிற குரல்லாம் இனிமே எழாது அப்படின்னாரு. அதுக்கு அப்புறம் தான் இன்னும் வேகமா எழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரும் நேரடியாகவே விமர்சித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. என்ன சார் நடக்குது அந்த கூட்டணியில? அந்த கூட்டணி என்பது கலகலத்து போயுள்ளது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலத்தை பார்த்து பயந்து போய் 5,000 கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்து கொண்டு மமதையில இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உறுதியாக தோற்று போகும் என்பதை உணர்ந்து எப்படியாவது திமுகவிலிருந்து வெளியேறிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றனர். திமுகவோ காங்கிரஸை ஒரு வேஸ்ட் லக்கேஜாக, அதாவது தேவையற்ற சுமையாக கருதி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால யார் காலை வாரி விடுவது என்பதுல மிகப்பெரிய போட்டி அந்த இந்திய கூட்டணியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாமே நல்லதற்குத்தான். தமிழக மக்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த கூட்டணியானது வலுவிழந்து தோற்று போனால் மட்டுமே தான் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். அதனால நடப்பது நன்மைக்கு. மாணிக்கம் தாகூர் குறிப்பிடுறாரு, உங்களால நாங்க பழிய சுமந்துறோம், நீங்க செஞ்ச தவறுக்கு நாங்க பழிய சுமக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எதை குறிப்பிட்டு சொல்றாரு சார்? 2G சொல்றாரா? கட்சியினரை பொறுத்தவரை என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்போது பேசுகிறோம் என்று தெரியாதவர்கள், சுயநலவாதிகள். ராஜீவ்காந்தி கொலையாளியை ஆற கட்டு தழுவி அணைத்து அவர்கள் பேரறிவாளன் அந்த நபரை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆரத்தழுவி வரவேற்ற போதே இந்த ரோஷம் மானமெல்லாம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த ரோஷம் மானமெல்லாம் அப்போது இல்லை. இப்பொழுது ஏன் வருகிறது என்றால், ஆட்சி அதிகாரம் தங்களிடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், திமுகவை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய தலைவருடைய, ஒரு இந்திய நாட்டினுடைய முன்னாள்
பிரதமரை கொன்று குவித்த ஒரு குற்றவாளியை ஆரத்தவி வரவேற்றதற்கு கூட, அதன் பிறகும் கூட கூட்டணியிலே நீடித்தவர்கள் இப்பொழுது ஏதோ மிகப்பெரிய தவறு செய்து விட்டதை போன்ற இவர்கள் துடித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் திமுகவை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற ஒரே காரணத்துதான். திமுகவை விட்டு வெளியேற வேண்டும் என்று காங்கிரஸ் முடிவெடுத்து விட்டது, அதுதான் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றீங்க. திமுகவும் காங்கிரஸை ஒரு பெரும் சுமையாக தேவையற்ற சுமையாக கருதுகிறது அப்படிங்கிற கருத்தையும் வச்சுக்க. நன்றி சார்.